Taste the Daily. சென்னை விருகம்பாக்கம் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததால் ஆங்காங்கே பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் நோய் தொற்று உருவாகும் சூழல் உள்ளதால் கால்வாயை ஒட்டியுள்ள பாரி தெரு, கண்ணகி தெரு குடியிருப்போர் வீதியில் உள்ளனர். மேலும் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் நீரோட்டம் தடைபட்டு உள்ளதால் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் குமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நாகர்கோவில் மாநகரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் பிடிபட்ட திமுக நிர்வாகி ஞானசேகரன் சார் என்று ஒருவரிடம் பேசியிருப்பதாகவும் அந்த சார் யார் என்பது குறித்து உயரதிகாரிகள் தெரிவிக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் குமரி கிழக்கு மாவட்டம் சார்பில் நாகர்கோவில் மாநகர் முழுவதும் அதிமுக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் அண்ணா தொழிற்சங்க மண்டல நிர்வாக பதவிகளுக்கான வேட்பு மனுக்களை அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பெற்றுக்கொண்டார். தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்கத்தையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டும் எனவும் சிறப்பாக பணியாற்றும் நிர்வாகிகளுக்குத்தான் பதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், அண்ணா தொழிற்சங்க மாநில பொறுப்பாளர் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரராமு மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.